ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து கத்திரிக்காய் கொச்சு தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி ரவை உப்புமா சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காவை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாய். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்க்குறேன். சில பேர் வந்து பருப்பு சேர்ப்பாங்க, உங்களோட விருப்பம் அது. மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா வாட்டர் சேர்த்து நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விடலாம். சால்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து கொச்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அரிசி ரவை உப்புமாவை முதல்ல தாளிச்சிடுவோம். இது வந்து நமக்கு கடைகளிலே கிடைக்கிது. அரிசி வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பருப்பு, மிளகு, சீரகத்தை வறுத்து பொடிச்சு இதில் சேர்த்துக்கணும். நம்ம இது வந்து கடைகளையும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு பேன்லேயோ குக்கர்லேயோ நம்ம வந்து 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுட்டு இதை வந்து முந்திரியை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதில் வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, இந்த அரிசி ரவையை சேர்த்துடலாம். இது வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், நம்ம வீட்டிலே கூட அரைச்சிக்கலாம். 1 கப் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நல்லா வேகணும். ஒரு 3.5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சால்ட் சேர்த்துருவோம். தேவையான சால்ட். இது வந்து குக்கரை நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு விசில் தான் நம்ம வைக்கலாம், சீக்கிரமாக வந்துடும். பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துலாம். இப்போ குக்கரை திறந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து 2 விசில் வச்சேன், ஏன்னா வேகாத போயிடுமோன்னு சொல்லி. இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அருமையாக ரெடி வச்சு பாருங்கள். கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி சேர்த்து நம்ம பரிமாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.